கூட்டணி வருதான்னு பார்ப்பார். கூட்டணி வரலைன்னா தேர்தலை சந்திப்பாரான்னே டவுட்டா இருக்கு எனக்கு. தேர்தல்ல இங்க எம்எல்ஏக்கு நிப்பாரான்னே டவுட்டா தான் இருக்கு. சட்டமன்றத்துக்கு போவார். ஏன்னா, தனித்து போட்டியிட்டா ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடியும். வேற யாரும் அறிமுகம் இல்லைல்ல. சரி நீங்க சொல்லுங்க. ஒரு 10 மாவட்டத்தில தமிழக வெற்றி கழகத்தில 10 பேர் சொல்லுங்க. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில சொல்ல தெரியுமா? தெரியும். வேதாரண்யம் தொகுதியில யார் வேட்பாளர்னா தெரியும். யோ இடும்பன் கார்த்தி எங்க போட்டியிட போறாருன்னா தெரியும். சீதாலட்சுமி கோபி சட்டமன்ற தொகுதியில சீமான் கட்சியில போட்டியிடுவார்னா தெரியும். இது மாதிரி திமுகல சொல்லலாம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில தோப்பு வெங்கடாச்சலம் போட்டியிடுவார், ஜெயிப்பார்ன்னு சொல்லலாம். அதிமுகல சொல்ல முடியும். தங்கமணி அண்ணன் எங்க போடுவார், எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூர் பகுதியில போட்டியிடுவார்ன்னு சொல்ல முடியும். அது மாதிரி தேமுதிகல யார் போட்டியிடுவாங்கன்னு சொல்ல முடியும். மல்லை சத்யா எங்க போட்டியிடுவார், பாமகல அன்புமணி ராமதாஸ் எங்க போட்டியிட்டார், இவரு ஜி.கே. மணி எங்க போட்டியிட்டார்ன்னு நம்ம எல்லாரும் சொல்ல முடியும், செய்ய முடியும், பார்த்துருக்குறோம். இவரை சொல்லுங்களேன், எந்த தொகுதியில யாரு நிக்கிறா, யாரு ஜெயிப்பான்னு சொல்லுங்க. கிடையாது. அதுக்காக ஒரு ஆள் எம்எல்ஏ ஆகிக்கிட்டு உட்காந்து அசிங்கப்பட முடியுமா? நான் வேற முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டா, ஒரு எம்எல்ஏ ஆகி போய் உட்காந்துட்டு மூலையில அதுவும் மதிக்கவும் மாட்டாங்க. அது திமுககாரன் சொல்லவே தேவையில்லை. நடிகனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஏங்க எத்தனை படத்தை இயக்கியிருக்கோம் திமுகவில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவங்க ரெட் ஜெயின் எத்தனை பேர்த்த பார்த்துருப்பாங்க. விஜய்லாம் அவங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. அந்த தம்பி ஓரமாக போய் விளையாடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க.